ஹலோ எவ்ரிவன். ஃபாயில் ஆர்ட் பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1 டாப் கோட். இந்த நெயில் ஆர்ட் மட்டும் இல்லைங்க, எந்த நெயில் ஆர்ட் பண்ணாலும் டாப் கோட் கண்டிப்பாக தேவை. நம்பர் 2 கலர் கோட். நீங்கள் எந்த கலரில் நெயில் ஆர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் ஜெல் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நம்பர் 3 பேஸ் கோட். டாப் கோட் நம்ம லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம், தேவையில்லை, ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நம்பர் 4 ஃபாயில்ஸ். ஜென்ரலி கோல்டு, சில்வர், ரோஸ் கோல்டு இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் கிடைக்கும். நம்பர் 5 டாட்டிங் டூல் இருக்கட்டும். இவ்வளோ தாங்க ப்ராடக்ட்ஸு மொத்த ஃபாயில் நெயில் ஆர்ட்டுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபால்ஸ் நெயில் எக்ஸ்டென்ஷனை ப்ராக்டிஸ்க்காக எடுத்திருக்கேன். அதை ஜஸ்ட் க்ளே வச்சு நெயில் ஸ்டாண்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கலர் கோட் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பிளாக் எடுத்திருக்கேன். நிறைய ப்ராடக்ட் எடுக்க வேண்டாம், மினிமல் ப்ராடக்டாக எடுத்து ஒரு தின் லேயர் ஆஃப் ஜெல் பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணும்போது எப்போயுமே லைட்டாக லைன்ஸ்லாம் விழுகும், பட் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் லேயரில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் 60 செகண்ட்ஸ் அது க்யூர் ஆகணும். அப்ளையிங் முடிச்சுட்டு நான் க்யூரிங்க்கு வச்சிடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் எதுவும் லைன்ஸ்லாம் இன்றைக்கி தெரியல. இனிஷியலி பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் 60 செகண்ட்ஸ் க்யூரிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நமக்கு பிளாக்கோட இன்டென்ஸ் தெரியும். ஏன் சிங்கிள் கோட்டில் முடிக்கக்கூடாது அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லேயர் எப்போயுமே தின் லேயராக தான் இருக்கணும். செகண்ட் கோட் கம்பல்சரியாக ஜெல் பாலிஷில் பண்ணணும். அப்போ தான் ஆக்சுவல் கலரோட இன்டென்சிட்டி தெரியும். ஸோ ஜெல் பாலிஷில் எப்போயுமே 2 லேயர்ஸ் கம்பல்சரிங்க. அண்ட் நீங்கள் ஒரிஜினல் நெயில்ஸில் பண்ணுறதா இருந்தால் மேக் ஷுர் யூ ஆர் கவரிங் த எட்ஜஸ் ஆல்சோ அண்ட் ஃப்ரண்ட். இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் ஜெல் பாலிஷை நான் வச்சுட்டேன் க்யூரிங்க்கு. இப்போ தான் நம்ம பேஸ் கோட் யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் கோட் பேருக்கு ஏற்ற மாதிரி அது பேஸ் ஜெல்லாக தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதோட ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மைலாஸ், கிளிட்டர்ஸ், ஃபாயில்ஸ் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பேஸ் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும், அதாங்க ஃபாயில் பேப்பர். இந்த ஃபாயில் பேப்பர் ஓப்பன் பண்ணுறப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா இப்படி தான் உங்களுக்கும் பறந்துடும். ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷீட் மேலே போட்டுக்கோங்க. ஷீட் மேலே போட்டுட்டு ஒரு ப்ரஷ் அப்புறம் ஒரு டாட்டிங் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் ஃபாயில் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டூல்ஸ் வச்சே பண்ணுங்கள். கையிலையோ இல்லை க்ளவுஸ்லையோ டச் பண்ணாதீங்க, அப்படியே ஒட்டிக்கும். யூ கான்ட் ஈவன் டேக் இட் ஆஃப் அண்ட் வேஸ்ட் ஆயிரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம பிரித்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ண போயிடலாம். பேஸ் கோட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தின் லேயராக தான் அப்ளை பண்ணணும். டூ மச் ஆஃப் ப்ராடக்ட் மேக்ஸ் யுவர் நெயில் ஆர்ட் மெஸ்ஸிங்க. ஸோ ஆல்வேஸ் டேக் அ மினிமல் ப்ராடக்ட். இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாயில் பேப்பர் எங்கே போட்டாலும் சரி, பேஸ் கோட் கம்ப்ளீட் நெயிலில் அப்ளை பண்ணணும். சைட்ஸில் மட்டும்தான் ஃபாயில் போடுறேன், ஸோ பேஸ் கோட்டும் நான் சைடில் மட்டும்தான் போடுவேன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கஞ்சத்தனமே பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டாக நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. டைரெக்டாக டாட்டின் டூலை வச்சு எடுத்தால் ஃபாயில் பேப்பர் ஒட்டாது. ஸோ பேஸ் கோட்டை லைட்டாக இப்படி டச் பண்ணிவிட்டு அப்புறமா டச் பண்ணி பாருங்கள், ஃபாயில் பேப்பர் அழகாக வந்துடும். இப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைடில் வேணுமோ, என்னென்ன டிசைன்ஸில் வேணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் ஃபாயில் பேப்பர் தாராளமாக வச்சுக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். பேஷியன்ஸ் இஸ் த கீ வைல் டூயிங் நெயில் ஆர்ட்.
பேஸ் கோட் போட்டுட்டு ஃபாயில் ஆர்ட் பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டாப் கோட் போட போகிறோம். இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆர்ட் எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னும் போது தான் கடைசியாக சீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம டாப் கோட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நெயில் ஆர்ட்டில் லாஸ்ட் ஸ்டெப் அண்ட் லாஸ்ட் லேயரும் கூட. டாப் கோட் போடும்போது சைட்ஸில் எல்லாமே கவர் ஆகுதான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். இல்லைன்னா ஃபியூ டேஸ்லையே கை யூஸ் பண்ண தானாக ரிமூவ் ஆகி வந்துடும். சைட்ஸில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே கவர் ஆகணும், பட் நாட் ஆன் த ஸ்கின்ல இன்கேஸ் பட்டுருச்சுன்னா க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கின்ல இருக்கிற டாப் கோட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா க்யூர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது முடியாத காரியங்க. நீங்கள் பஃப் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னு டேமேஜ் ஆகிரும், என்ன பண்ணாலும் அது மெஸ்ஸி ஆயிரும் கண்டிப்பாக. ஆல்சோ லாங் ஸ்டேவும் இருக்காது. டாப் கோட் போட்டு முடிச்சுட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். இதே மாதிரி ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக யூடியூப்லேயே நீங்கள் நெயில் ஆர்ட் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Thank you. Bye bye.